ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய நாளினுடைய கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். 7/10/2025க்கு டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஒரு 7 நிகழ்வுகள், இம்பார்ட்டண்டான நிகழ்வுகள் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நோபல் ப்ரைஸ் 2025க்கான நோபல் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன துறைக்கு அப்படின்னா மருத்துவத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் இப்போ 2025 மருத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருக்கு இந்த நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க? 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இவங்க எதை கண்டுபிடிச்சதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி தொடர்பான கண்டுபிடிப்பு, அந்த ஹியூமன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி கண்டுபிடிப்பதற்கான நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அது என்ன சார் பர்டிகுலராக? இதுதான் கேள்வி. நம்ம ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, டி செல் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போங்களா. உடல் உறுப்புகளை நோய் எதிர்ப்பு செல்கள் தாக்காமல் தடுத்து முறைப்படுத்தும் டி செல் கண்டுபிடிப்பு. இந்த டி செல்லை கண்டுபிடிச்சதுனால 2025க்கான நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது 3 பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோமா. 2 நபர்கள் அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர்களாக இருக்காங்க, 1 நபர் ஜப்பானை சார்ந்தவராக இருக்காங்க. அதேமாரி 2 நபர்கள் ஆண்களாக இருக்காங்க, 1 நபர் பெண்ணாக இருக்காங்க. அமெரிக்காவை சார்ந்த மேரி இ ஃப்ரான்கோ அப்படின்றவர், இவங்க தான் அந்த பெண்மணி. அடுத்து பாருங்கள், அமெரிக்காவை சார்ந்த ஃப்ரெட் ராம் ஸ்டில் அப்படின்றவர் அமெரிக்காவை சார்ந்தவராக இருக்கார். அடுத்து ஜப்பானை சார்ந்த சிமோன் சகுச்சி அப்படின்றவர் இருக்காங்க. அப்போ 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கொஷின் ஒன்று கேட்போம். மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நோபல் பரிசு முதலில் வழங்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகேங்க. அடுத்த 2வது நியூஸ் தமிழ்நாடு தொடர்பான நியூஸு, ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸும் கூட. யானை பாகன்களுக்கான பிரத்யேக கிராமம். அப்போ யானை பாகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக ஒரு கிராமம் ஒன்று தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? சரி, இது இந்தியாவிலேயே 2வது கிராமமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்தியாவில் எத்தனாவது கிராமம் இது? இந்த யானை பாகர்களுக்கான கிராமம் 2வது கிராமம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலையில் இருக்கக்கூடிய கோழிக்கமுதி அப்படின்றது இருக்கக்கூடியதாக இருக்குது. இதில் இந்த குடியிருப்பில் எத்தனை பணியாளர்கள் குடும்பம் தங்க போகுது அப்படின்னா 47 பணியாளர்களுடைய குடும்பம் தங்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்தியாவிலேயே 2வதாக இருக்கக்கூடியது ஆனைமலையில் இருக்கக்கூடிய கோழிக்கமுதி. இது தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், 3வது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஐஎன்எஸ் ஆந்த்ரோ அப்படின்றது என்னன்னா நாட்டினுடைய 2வது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல். 2வது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் அப்படின்றது. அடுத்து பாருங்கள், இது இந்திய கப்பற்படையில் இணைச்சிருக்காங்க. என்னைக்கு இணைச்சிருக்காங்க அப்படின்னா 6/10/2025. இப்போ நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அப்போ இந்தியாவினுடைய முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சில தகவல்கள், இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அடுத்து ஒரு சில தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் நெல் சாகுபடி செய்யக்கூடிய பரப்பளவை இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா, அதாவது மொத்த பரப்பு எப்படி இருக்குன்னா 441.58 லட்சம் ஹெக்டராக அதிகரிச்சிருக்கு. அப்போ நெல்லினுடைய பரப்பளவு, நெல் பயிர் சாகுபடி செய்யக்கூடிய பரப்பளவு 441.58 லட்சம் ஹெக்டராக அதிகரிப்பு. அடுத்து 5வது, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டும் கூட. கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு போலீஸ், எஸ்ஐ, டிஎன்பிசிலுமே கூட இந்த கேள்வி கேட்கலாம். சரி, தற்போது இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னா PR கவாய். யார்? PR கவாய். நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி PR கவாய் அவர்கள் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து பாருங்கள், கோல்ட்ரிப் சிரப் விற்பனைக்கு 9 மாநிலங்கள் தடை செஞ்சுருக்காங்க. 9 மாநில அரசு என்ன பண்ணியிருக்காங்க? தடை செஞ்சுருக்காங்க. அதில் தமிழ்நாடு மாநிலமும் ஒரு முக்கியமான மாநிலம்.
சரிங்களா? இதில் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, சமீபத்தில் எந்த இருமல் மருந்து 9 மாநிலங்களால் தடை செய்யப்பட்டது அப்படின்னா என்னது? கோல்ட்ரிப் சிரப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான். இந்த கோல்ட்ரிப் சிரப்புன்றது என்னன்னா ஒரு இருமல் மருந்து. இந்த இருமல் மருந்தை சாப்பிட்டு வட மாநிலத்தில் என்ன பண்ணாங்கன்னா 16 குழந்தைகள் இறந்துருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு 9 மாநிலங்கள் மட்டும் தற்போது தடை பண்ணியிருக்காங்க. அதற்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸை நம்ம பார்க்கோம். மறக்காமல் நம்ம அருண் டிஎன்பிசி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். தேங்க்யூ டு ஆல்.